ஓம் அகத்தி சாயனா. வணக்க மக்களே, நான் தான் உங்க சிவா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அவங்க வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாகி துன்பப்பட்டு துயரப்பட்டு ஸ்ட்ரெஸ் பல விஷயங்களுக்கு ஆளாது. ஆனால் அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்கு. இப்போ இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரமே இல்லாது. இன்னைக்கு இருக்கிற போது நாளைக்கு இருக்குமா தெரியாது. அந்த மாதிரி இருக்கு இந்த உலகத்துல நம்ம எப்பயுமே ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி ஹாப்பியை வாழ்க்கை ஃபுல்லாக வைக்கிறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நினைச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே கஷ்டப்பட தான் செய்வாங்க. எல்லாருமே சோகமா சந்தோஷமே இல்லாமல் தான் இருக்கும். சந்தோஷ வாழ்க்கைக்கு நான் 7 செல் சொல்றேன். ஃபாலோ பண்ண நீங்கள் கண்டிப்பாக இந்த வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸ். நீங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் தான் சாப்பிடணும். இப்போ ஆரோக்கியமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெஜிடபிள் சாப்பிடலாம், பச்சை காய்கறிகள் சாப்பிடலாம், அடுத்து வந்து ட்ரை ஃப்ரூட் சாப்பிடலாம். இந்த 3 விஷயம் தான் ஆரோக்கியமான உணவுகள் நம்ம சொல்றோம். இதை மட்டுமே நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு நல்லா ஹாப்பி ஆகும், மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். உடலுக்கு வந்து எப்பயுமே முக்கியமான இந்த உணவு தான். இந்த உணவை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம பாடி உள்ள பார்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணி அதை நம்ம மைண்டை ஃப்ரீ பண்ணும். அதனால நம்ம நல்ல உணவுகளை சாப்பிட்டா நம்ம ஹாப்பியாக இருக்கும். இது மகிழ்ச்சி. அடுத்து நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் எப்பயுமே தெளிவாக கிளியராக வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 வாட்டி, காலையில் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி 2 வாட்டி. ஒன்றும் இல்லை, மெடிடேஷனா கை தாண்டி இப்படி வச்சு கண்ணை மூடி சம்மணம் போட்டு நேராக உட்காந்து நீங்கள் உங்கள் மூச்சை கான்சன்ட்ரேஷன் அப்படி பண்ணால் உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுறது அர்த்தம். மெடிடேஷன் பண்ணால் நீங்கள் உங்களோட மைண்ட் கிளியர் ஆகும், நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து உங்களுக்கு என்ன செயல் பிடிக்குமோ அந்த செயலை செய்யணும். அது நல்ல விஷயமா இருக்கும். நல்ல விஷயமா இருக்கும், உங்களுக்கு நல்லா பழகும். இயற்கைப்படி நல்ல விஷயமா இருந்தால் அதை பண்ணி நீங்கள் அதில் வந்து சந்தோஷம் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லலாம், எனக்கு சமைக்க பிடிக்கும்னா அதில் சமைச்சுன்னா அதுலேருந்து சந்தோஷத்தை இருக்கும். அடுத்து 4வது டூ எக்ஸசைஸ். நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆக்சிஜன் உள்ளே போய் அதுக்கப்புறம் நீங்கள் மைண்டு ஃப்ரீ ஆகி நல்லா ஹாப்பியாக இருக்கும். நான் எப்பயுமே அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா எனக்கு பிடிச்ச விஷயம் அதுதான். எக்ஸசைஸ் பண்ணுறது, மெடிடேஷன். 2 பண்ணாலே உங்கள் லைஃப் லாங் நீங்கள் எப்பயுமே எல்லா விஷயமே கிடைச்சி சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணும். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதே பெரிய சந்தோஷம். ஓகேவா? உங்களுக்கு உணவு ஃபுட்டு வச்சுக்கிங்க, செஞ்சீங்க, ஒரு நாளைக்கு உணவு செஞ்சு புளி அந்த மாதிரி ஏதாவது உணவு செஞ்சு அது இல்லாதவங்க ஏழைகளுக்கு அந்த மாதிரி போய் கொடுத்து உதவலாம். நாங்கள் அந்த மாதிரி எல்லா தினமும் பண்ணுறோம், பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் உதவு பண்ணப்போ உங்களுக்கு இருக்கிற பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுலேருந்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஓகேவா? அதனால 5வது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. உதவி பண்ணி அது வந்து சந்தோஷம். ஓகேவா? அது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட நல்லா பேசணும். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல விஷயம் பேசுங்க. அடுத்து குழந்தைகள் தாத்தா பாட்டி அவங்ககிட்ட பேசணும். அவங்கள அன்பை தான் வெளிப்படுத்துவாங்க. அவங்க மேலே நீங்கள் அன்பு வெளிப்படுத்தும். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு குழந்தைங்கிட்ட பெரியவங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சந்தோஷத்தை எடுத்துக்கலாம், சந்தோஷத்தையும் கொடுக்கலாம், சந்தோஷத்தை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தாத்தா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புது இடங்களுக்கு போகணும். நிறைய இடங்களுக்கு போய் அதுலேருந்து சந்தோஷத்தை எடுத்து நிறைய மக்கள்கிட்ட பேசி நல்லா சந்தோஷம். ஓகேவா? ஓகே, இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்து நீங்கள் எப்பயுமே பாஸ்ட் நினச்சி கவலைப்படக்கூடாது, ஃபியூச்சர் நினச்சி கவலைப்படக்கூடாது. இது 2 நினச்சி கவலைப்பட்டீங்கன்னா ப்ரெசென்ட்டில் இருக்க சந்தோஷம் போயிடும். அதனால் பாஸ்டையும் ஃபியூச்சர் நினச்சி கவலைப்படலாம், ப்ரெசென்ட்டில் என்ன செஞ்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேவா? அதனால் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கும், ஜாலியாக சந்தோஷமாக காமெடியான விஷயங்களை பண்ணி கேளுங்க. அந்த மாதிரி பண்ணி நீங்கள் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அப்படி தான் உங்களுக்கு சந்தோஷம் லைஃப் லாங் கிடைக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் நிறையா கிடைக்கும். பெல்லைக்கான தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய சந்தோஷம் கிடைக்கும். இதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் அகத்தி சாயனா.